இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ரயில் நிலையங்கள் தற்போது சர்வதேச அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு சொல்லியிருக்கு. குறிப்பாக விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய பணிகள் நிறைய இடங்களில் நடந்துட்டு இருக்கு. இந்த வகையில் ஏர்போர்ட் மாதிரியாக தரம் உயர்த்துவதற்கு மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏர்போர்ட்டில் ஒரு பயணி உள்ளே நுழையும் போது தன்னிடம் இருக்கக்கூடிய உடைமைகளை எடை போட்டு தான் கொண்டு செல்வார். அதாவது விமானங்களில் எடை போடப்பட்டு ஒருத்தருக்கு இவ்வளவுதான் எடை, கூடுதலாக எடையை சரக்குகளை கொண்டு செல்லணும் அப்படின்னா அதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்றது தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விதிகள். இதே மாதிரி ஒரு திட்டத்தை மத்திய ரயில்வே அமைச்சகம் கொண்டு வர இருக்காங்க. முதற்கட்டமாக சோதனை அடிப்படையில் நார்த்தன் சென்ட்ரல் ரயில்வேல இதை நடைமுறைப்படுத்த இருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்துடைய முக்கியமான ரயில் நிலையங்களில் இதற்காக உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருது. ஏறக்குறைய 960 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை தற்போது சோதனை அடிப்படையில் தொடங்க இருக்காங்க. இந்த திட்டம் என்னவென்றால், இனிமேல் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடைமைகள் முழுவதுமாக எடை போடப்படும். உங்களுடைய கையில் எவ்வளோ சரக்கு இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத உறுதி செய்த பிறகு தான் உங்களை உள்ளே அனுமதிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பயணிக்கும் அவர் பயணம் செய்யக்கூடிய வகுப்புக்கு ஏற்றவாறு உடைமைகளை கொண்டு செல்ல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஏசி முதல் வகுப்பில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா 70 கிலோ வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். ஏசி 2ஆம் வகுப்பில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 50 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். சாதாரண படுக்கை வசதி ஜென்ரல் கிளாஸில் நீங்கள் போகிறீங்க, சிட்டர் கிளாஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 கிலோ வரைக்கும் அனுமதி இருக்குது. இதை தாண்டி நீங்கள் கூடுதலாக சரக்கை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 10 கிலோவுக்கு 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு குறைந்தபட்சம் 30 ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அடுத்தடுத்து அப்படியே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக இந்த கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுறது வெறும் எடையை மட்டும் கணக்கில் கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்திற்கு சில பொருட்கள் எடை ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் அது ஆக்கிரமிக்கக்கூடிய இடம் அதிகமாக இருக்கும். ஸோ பயணிகளுக்கு இதை இடையூறை ஏற்படுத்தும் அப்படின்ற காரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்கு மேலே அந்த பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கும் கட்டணம் வசூலிப்போம் அப்படின்றது தான் ரயில்வே துறை அமைச்சகத்துடைய ஆரம்பகட்ட திட்டமாக இருக்குது. இதுக்கு பின்னணியில் நிறைய காரணங்கள் இருக்குது. ஏற்கனவே இந்த திட்டம் நடைமுறையில் இருக்குது, ஆனால் இது புதுசாக என்ஃபோர்ஸ் பண்ண போகக்கூடிய திட்டம் கிடையாது அப்படின்னு ரயில்வே அமைச்சகம் சொன்னாலும் கூட, இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பொது போக்குவரத்து, குறிப்பாக விமான நிலையங்களில் விமானங்களில் அதிக அளவுக்கு கட்டணம் இருக்குது. பண்டிகை காலங்களில் மக்கள் இந்த மாதிரி ரயில் சேவைகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதன் மூலமாக இந்த சரக்குகளுக்கு கூடுதல் கட்டணம் அப்படின்றது ரயில்வேக்கு ஒருவளுக்கு வருவாய் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட மக்களுக்கு இன்னொரு சுமையை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. பார்க்கலாம் நாடு முழுக்க இந்த திட்டம் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த போகிறாங்க, ஸோ மக்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல போகிறாங்க அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம்.